அத்தியாயம் 37. ஒரு பின்தங்கியவர் இனி இல்லை. மறுநாள் காலையில் நிலவன் எழுந்தான். அவன் உடல் நேற்றைய களைப்பிலிருந்து மீண்டு மற்றொரு வேட்டைக்குச் செல்ல தயாராக இருந்தது. வேறு யாரையும் நம்பியிருக்காமல் விரைவாக தன்னைத்தானே சார்ந்து சொந்தமாக நிறைய பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பதை அவன் அறிந்திருந்தான். நேற்று இறந்த ஸ்கார்லெட் லயன் அணியின் அணித்தளபதிக்கு சொந்தமான விண்வெளி வளையத்தை நிலவன் திறந்து வைத்தான். விரைவில் அவர்களது அண்ட் கிரவுண்ட்ஹாக் ஹண்டர் குழு பற்றிய செய்தி வட்டாரத்தில் பரவியது. அனுபவம் வாய்ந்த பலர் அண்ட் நன்கு அறியப்பட்ட அண்டர்கள் காணாமல் போவது எந்த வகையிலும் கவனிக்கப்படாமல் போகாது. அது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தும் என்பது உறுதி. நிலவன் விண்வெளி வளையத்தை திறந்தபோது அவன் திகைத்துப் போனார். அவரது மோசமான இட வளையத்தைப் போலல்லாமல் அதன் உள் இடம் 3 மீட்டர் மட்டுமே. ஆனால் அவரது வளையம் மொத்தம் 50 மீட்டர் இடத்தைக் கொண்டிருந்தது. ஒரு சிறிய கிடங்குடன் ஒப்பிடும் அளவுக்கு பெரியது. அவன் உள் இடத்தை சோதித்தபோது அரிய அரக்கர்களின் உடல்கள், ஆயுதங்கள் மற்றும் மருந்துகள், அரிய மூலிகைகள், பதுங்கியிருப்பதற்கான பொறிகள், ஆயுதங்களை உருவாக்க பயன்படுத்தப்படும் தாதுக்கள் மற்றும் உயர்தர அசுர மையங்கள் போன்ற பொருட்களைக் கண்டான். நிலவனுக்கு வார்த்தைகள் வராமல் போய்விட்டன. ஏனென்றால் அவனுக்கு தெரிந்தவரை இது வெறும் தனிப்பட்ட விண்வெளி வளையம் அல்ல, மாறாக வேட்டையாடப்பட்ட அனைத்து அரக்கர்களையும் பொருட்களையும் சேமிக்க பயன்படுத்தப்பட்டது. ஒரு பெரிய குழு அரக்கர்களின் கூட்டத்தை அழித்த பிறகு அல்லது ஒரு முழு நிலவரை தளத்தையும் சுத்தம் செய்த பிறகு கிடைக்கும். இதற்கு 5000 தங்க டிராமஸை விட மிக அதிகமாக செலவாகும். ஒருவேளை அதைவிட 50,000 அல்லது அதற்கு மேல் கூட இருக்கலாம். நிலவன் நேற்று இரவு தனது கட்டணத்திலிருந்து அசுர கருக்களை வெளியே எடுத்தான். மேலும் விண்வெளி வளையத்திலிருந்து பெற்ற கருக்களை வெளியே எடுத்தான். அவற்றையெல்லாம் அவன் கணக்கிட்டபோது அவன் நடுங்கிக் கொண்டிருந்தான். உற்சாகத்துடன் ஜாக்பாட்! நிலவன் மகிழ்ச்சியுடன் கத்தினான். ஏனென்றால் 500க்கும் மேற்பட்ட உயர்தர கோர்கள் இருந்தன. சுமார் 200 பி தரவரிசை கோர்களாகவும் 30 ஏ தரவரிசை கோர்களாகவும் இருந்தன. மீதமுள்ளவை பெரும்பாலும் சி தரவரிசை மற்றும் அதற்குக் கீழே இருந்தன. நிலவன் அதிர்ஷ்டவசமாக ஒரு செல்வத்தை பெற்றிருந்தான். விண்வெளி வளையத்தில் உள்ள அனைத்து வளங்களையும் விற்றதன் மூலம் அவனுக்கு கிடைக்கும் ஏராளமான பணத்தை மறந்துவிடுங்கள். அசுர மையங்கள்தான் அவனுக்கு மிகவும் தேவைப்பட்டன. ஏனென்றால் அவனுக்கு ஏராளமான திறன்கள் மற்றும் திறமைகள் இருந்தாலும் வலுவான எதிரிகளை தனியாக எதிர்த்து போராட அவனுக்கு இன்னும் உடல் வலிமை இல்லை. எதிர்காலத்திற்கு தனது துணை அதிகாரிகளை நம்பியிருப்பது ஒரு மோசமான தேர்வாகும். எனவே அவன் எப்போதும் தானே வலுவாக இருக்க விரும்பினாள். இந்த இன்ப அதிர்ச்சி நிலவனை உலுக்கியது. அவன் முகத்தில் ஒரு தீய புன்னகை தோன்றியது. அவன் ஏ அண்ட் பி தரவரிசையில் உள்ள அனைத்து அசுரன் கோர்களையும் ஒவ்வொன்றாக வெறித்தனமாக சாப்பிட ஆரம்பித்தான். கிட்டத்தட்ட 2 முறை அவற்றை மூச்சுத் திணறடித்தான். அவரது காலை முழுவதும் இந்த இலவச மையங்களை சாப்பிட்டு உறிஞ்சிச் சென்றார். இறுதியாக மதியம் வந்த பிறகு அவன் தனது விருந்தை முடித்தான். அவரது நிலை பல முறை உயர்ந்தது. ஆனால் அவன் அதை எண்ணவில்லை. சிஸ்டம், என்னுடைய புதிய புள்ளிவிவரங்களைக் காட்டு. நிலவன் உற்சாகமாக கட்டளையிட்டார். தனது புதிய நிலைகளைக் காண தயாராக இருந்தான். ஹோஸ்ட் பண்புக்கூறுகள் மற்றும் திறன்கள் பின்வருமாறு. பெயர் நிலவன். இனம் மனிதன். நிலை 53. பலம் 286. வேகம் 243. திறமை 248. பாதுகாப்பு 211. மானா 385. பெறப்பட்ட இரத்த வழிகள். பசிலிஸ்க் 50% தூய்மை. ஃபென்ரிர் 5% தூய்மை. 11 நிலைகள். அனைத்து மையங்களும் இருந்ததால் ஒரே காலையில் அவன் தனது பலத்தை 11 நிலைகள் அதிகரித்தான். அவனது அதிகரிப்பின் பெரும்பகுதி விண்வெளி வளையத்தில் அவன் கண்டறிந்த மையங்களால் ஏற்பட்டது. பல மையங்களை சேகரிப்பதற்கு 1 வருடம் அல்லது அதற்கு மேல் ஆகும் என்பதை நிலவன் அறிந்திருந்தார்.
ஏனெனில் அவர்கள் அதிக எண்ணிக்கையிலான அரக்கர்களை வேட்டையாடி நிலவரைகளை தாக்க வேண்டியிருக்கும். நிலவன் வேறொருவரின் கடின உழைப்பால் பயனடைந்திருந்தான். விண்வெளி வளையத்தில் நிலவன் கண்டறிந்த பிற வளங்களை பொறுத்தவரை அவன் ஒரு எளிமையான ஆனால் திறமையான திட்டத்தை வகுத்தான். பின்னர் நிலவன் கட்டிடத்தின் மிக உயர்ந்த தளத்தில் இருந்த நகுலனின் அலுவலகத்திற்கு புறப்பட்டார். நீங்க கொஞ்ச நாள் ஓய்வாயிருக்கீங்களா? கதவை தட்டிய பிறகு நிலவன் கேட்டான். அது நீங்கதான். என்ன இது என்று இந்த மாபெரும் வணிக நிறுவனத்தின் தலைவராக தனது அன்றாட பணிகளை செய்து கொண்டிருந்த நகுலன் கேட்டார். நான் நிலவரைகளில் இருந்து அறுவடை செய்த சில பொருட்களை உங்களுக்கு விற்க முடியுமா என்று கேட்க விரும்பினேன். ஹண்டர் சங்கத்தை விட அவற்றை உங்களுக்கு விற்க விரும்புகிறேன், ஏனென்றால் நீங்கள் அவற்றை உங்கள் கடைகளிலும் விற்கிறீர்கள் என்று நிலவன் மென்மையான தொனியில் கேட்டான். சரி, ஏன் கூடாது? ஆனா கவனிங்க, அது பெரிய அளவில் இருக்கணும் இல்லன்னா எந்த பிரயோஜனமும் இல்ல. ஒரு சில சிறிய அளவு மூலிகைகள் மற்றும் தாதுக்கள் மாதிரி நாங்க பெரிய மாற்ற ஒப்பந்தங்களை செய்ய மாட்டோம். அது போதுமான அளவு பெரியதாக இருக்க வேண்டும் என்றான். சிறிய வர்த்தகம் ஒரு வணிக நிறுவனத்தில் அல்ல, சிறிய அடகு கடைகளில் செய்யப்பட்டதால் அவர் நிலவனிடம் நேர்மையாக இருந்தார். நிலவன் தலையசைத்து ஒரு சிறிய சிரிப்பை வெளியிட்டார். இவ்வளவுதான் சரியாகுமா என்று நிலவன் கூறிவிட்டு அலுவலகத்திற்குள் இருந்த திறந்த வெளியில் இருந்து புதிய விண்வெளி வளையத்தின் பாதி பொருட்களை காலி செய்தார். காலியான இடத்தில் பொருட்கள் அடுத்தடுத்து குவிய ஆரம்பித்தன. அலுவலகத்தின் பாதி பகுதி அரிய மூலிகைகள், அசுர உடல்கள் மற்றும் உலோக தாதுக்களால் நிறைந்திருந்தது. நகுலன் அதிர்ச்சியடைந்து கிட்டத்தட்ட அந்த இடத்திலேயே முடங்கிப் போனார். நீங்க இதெல்லாம் எங்கிருந்து எடுத்தீங்க? ஒரு வாரம் முழுக்க நாம செய்யறதை விட இது வேற எதுவும் இல்ல. அருளன் ஆச்சரியத்துடன் கூச்சலிட்டான். உங்களிடமிருந்து மறைப்பதில் அர்த்தமில்லை, எனவே நான் உங்களுக்கு உண்மையைச் சொல்கிறேன். இவற்றில் பாதியை நான் வேட்டையாடினேன், மற்ற பாதி நிலவரையில் இருந்தவர்களிடமிருந்து வந்தது. அவர்களுடைய உடைமைகளையும் அவர்களின் விண்வெளி வளையங்களில் இருந்த பொருட்களையும் நான் கொள்ளையடித்தேன் என்று நிலவன் கூறிவிட்டு அருளின் மேசைக்கு அடுத்த நாற்காலியில் அமர்ந்தான். சரி, நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு ஒப்பந்தம் போடுற அளவுக்கு பெரியதா? உங்க வியாபாரிகளுக்கோ சப்ளையர்களுக்கோ நீங்க பொதுவாக கொடுக்கும் விலையைத்தான் நான் விரும்புகிறேன். உங்க கடைகளிலும் ஆயுத கடைகளிலும் இவற்றை விற்பதன் மூலம் கூடுதல் லாபம் ஈட்டலாம். மோசமான ஒப்பந்தம் இல்லையா? என்று நிலவன் பழைய வியாபாரியே தனது திட்டத்துடன் செல்லுமாறு பரிந்துரைத்தான். அருளின் கண்கள் கலங்கின. அவன் முகத்தில் ஒரு பேராசை கொண்ட பார்வை தோன்றியது. நிலவன் வழங்கியது உண்மையில் அவருக்கு மிகவும் நல்ல ஒப்பந்தமாகும். சரி என்று அருள் கூறிவிட்டு சம்மதத்துடன் தலையசைத்தார். இந்த பொருட்கள் அனைத்தையும் அவற்றின் விலையையும் கணக்கிட எனக்கு சிறிது நேரம் மட்டுமே தேவைப்படும். கவலைப்படாதே, நான் உனக்கு நியாயமான விலையை தருகிறேன் என்றார். நாளின் இறுதியில் அவன் ஒரு வணிகராக இருந்தார். எந்த மாதிரியான ஒப்பந்தம் தனக்கு லாபகரமானது, எந்த மாதிரியான மக்களுடன் ஒப்பந்தம் செய்ய வேண்டும் என்பது அவளுக்கு தெரியும். நிலவன் பற்றி அவருக்கு தெரிந்த காலத்திலிருந்தே அவர் கொண்டிருந்த அபிப்பிராயம் மிகவும் நன்றாக இருந்தது. எனவே நிலவன் ஒரு நம்பகமான நபராக இருப்பதை அவர் உண்மையில் கண்டறிந்தார். நான் மாலையில் திரும்பி வருவேன். அப்படியானால் பணத்தைக் கொடுங்கள். நான் மீண்டும் நிலவரைகளுக்குச் செல்கிறேன், விரைவில் கூடுதல் பொருட்களைக் கொண்டு வருவேன் என்று கூறிவிட்டு பழைய வணிகரிடம் விடைபெற்றான். இந்த பொருட்களை அருளுக்கு விற்றுவிட்டு அவற்றை தன்னிடமே வைத்துக் கொள்ளாமல் இருக்க ஏன் முடிவு செய்தான்? ஏனென்றால் அவன் ஒரு முட்டாள் அல்ல. விண்வெளி வளையத்தின் பல உள்ளடக்கங்கள் உயர்தர வளங்களாக இருந்தன. மேலும் ஸ்கார்லட் லயன் ஹண்டர் குழுவைச் சேர்ந்த ஒருவர் நிச்சயமாக அவற்றைத் தேடுவார். நிலவன் இதையெல்லாம் தன்னுடன் வைத்திருந்தால் அவன் தனது பைகளில் ஒரு வெடிகுண்டை வைத்திருப்பான். அதனால் அவற்றில் பாதியை அருளிடம் காட்டினா, ஏனெனில் அவற்றையெல்லாம் காட்டினால் அந்த முதியவர் கூட பயந்து போவார். மேலும் அவர் பொருட்களின் தோற்றம் குறித்து அதிகமாக கேள்விகளை கேட்பார்.
மேலும் அருளும் அவரது பிளாக்கிரிஃபின் வணிக நிறுவனமும் நிலவனுக்கு விற்க சிறந்த இடமாக இருந்தது. ஏனெனில் தனது உயிரை காப்பாற்றியதற்காக நிலவனுக்கு நன்றியுள்ள முதியவர் நிச்சயமாக தனது மீட்பரை ஏமாற்ற மாட்டார் என்பதை அவன் அறிந்திருந்தான். மிக முக்கியமாக அவர்கள் எல்லா துறைகளிலும் வணிகம் செய்ததால் அருள் அவர்களுக்கு சொந்தமான பல்வேறு கடைகளில் பொருட்களை எளிதாக விநியோகிப்பார். இந்த வழியில் எதுவும் நிலவனுக்கு திரும்பிச் செல்ல வழிவகுக்காது. மேலும் ஸ்கார்லட் லயன் அணியைச் சேர்ந்த யாரும் தங்கள் செல்வம் சட்டப்பூர்வமாக விற்கப்படுவதாக யூகிக்க மாட்டார்கள், கருப்புச் சந்தையிலும் அல்ல. நிலவன் தனது புதிய பலத்தை சோதித்துப் பார்க்கவும் தனது திறன்களையும் ஆயுத தேர்ச்சியையும் மேம்படுத்தவும் இதுவே சரியான நேரம் என்று முடிவு செய்தான். மேலும் தனது துணை அதிகாரிகளின் நிலைகள் மற்றும் திறன் தரவரிசைகளை உயர்த்தும் அதே வேளையில் அந்த அனைத்து பொருட்களையும் அவன் எவ்வாறு பெற்றார் என்பதை விளக்கவும் இதுவே சிறந்த வழியாகும். நிலவன் மீண்டும் ஹண்டர் சங்கத்திற்குச் சென்று மற்றொரு நிலவரை பாஸை வாங்கினான். இந்த முறை அவன் ஒரு கொலையாளியாக உள்ளே சென்றான். இப்போது அவனுக்கு ஒரு தெளிவான இலக்கு இருந்தது. நொண்டி கீழ்நிலை கும்பல்களை மறந்துவிடுங்கள். நிலவன் சில்வர் கோபோல் ஃப்ளோர் பாஸில் மிகவும் ஏமாற்றமடைந்தார். இப்போது அவனுக்கு தேவையானது உயர்தர மான்ஸ்டர் கோர்கள், நிறைய உயர் பதவி அண்ட் அரிய திறன்கள். வலிமை, புகழ், பணம் மற்றும் அதிகாரம் ஆகியவற்றைப் பெற விரும்பினால் இனிமேல் சிறிய விளையாட்டுகளை விளையாட வேண்டியதில்லை என்பதை நிலவன் அறிந்திருந்தான். இனிமேல் அவன் செய்யும் அனைத்தும் தலைப்புச் செய்திகளில் இடம் பிடித்து நகரத்தின் பேச்சாக மாற வேண்டும். ஏனென்றால் ஒரு பின்தங்கிய நிலையில் இருப்பது அவன் விரும்பியபடி அதிகாரம் மற்றும் ஆதிக்க பாதையில் அவனுக்கு ஒருபோதும் உதவாது. ரொம்ப மோசமானவனா இருக்க அவன் ஒரு பயங்கரமான கொடுங்கோலனா மாறப்போறான்.